முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட செய்திகள் மட்டும்தான் உள்ள போக முடியும். அது என்ன நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நாங்க இந்த பயிற்சி வகுப்புகள்ல இதை பொதுவா செய்வோம். தொடங்கும் போது என்ன செய்யணும், எல்லாரையும் எந்திரிக்க சொல்லுவோம். உட்கார்ந்து இருக்கிறவங்க முன்னால எந்திரிக்க சொல்லி அவங்கள வந்து ஒரு 365 டிகிரி, அதாவது ஒரு முழு சுற்று ஒரு சுத்துங்க அப்படின்னு சுத்துவோம். அப்படியே முழுக்க ஒரு சுத்தி முடிச்சிருவாங்க. சுத்தி ம். முடிச்ச பிறகு அவங்ககிட்ட கேட்போம். சரி, இப்ப சுத்துனீங்கல்ல, இப்ப எத்தனை பேர் வந்து நீல நிற உடை அணிந்திருந்தாங்க? டாப்ஸா இருக்கலாம், இல்ல நீல நிற சட்டை போட்டிருக்கலாம், இல்ல நீல நிறத்த துண்டு போட்டிருக்கலாம். எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்க. சில பேர் மட்டும் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம், சொல்லாமயே போகலாம். இப்ப ஆமா. அடுத்தது நாங்க என்ன சொல்லுவோம்னா, சரி திரும்ப இன்னொரு தடவை சுத்துங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முடிச்சிட்ட பிறகு நம்ம அவங்கள பார்ப்போம். அதுக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, மொத்தம் 8 பேர் போட்டிருக்காங்க. சில பேர் இல்ல 7 பேர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க. அப்ப நாங்க இப்ப சொல்லுவோம், கவனிச்சிருப்பாங்க அத. இப்ப நீங்க நீல நிறத்தை கவனிச்சீங்க. நான் சொல்ற கேள்வி அது இல்ல. இந்த பெரிய அரங்கத்துல எத்தனை டியூப் லைட் மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. அப்ப என்ன, ஏன் வந்து முதல் தடவை சுத்தும் போது வந்து எதுவும் இல்லாம வந்து கவனிக்காம நம்ம ஜாலியா இருந்தோம். ரெண்டாவது தடவை வந்து இதுதான் கேட்க வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்றோம். சோ அப்போ என்னன்னா, நீங்க வந்து எது எது மேல நீங்க வந்து கூர்மையா உங்க பார்வையை செலுத்துறீங்களோ, பார்வை அப்படிங்கிறது கண் மட்டும் இல்ல, உங்களுடைய கவனத்தை எதுல நீங்க கூர்மையா செலுத்துறீங்களோ அது வந்து உள்ளத்துல போய் பதிஞ்சிரும், மனசுல போய் பதிஞ்சிரும். இதுதான் இந்த நீங்க இப்ப சொன்ன மாதிரி அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது வந்து உட்கார்ந்துக்கும். ம். இப்போ ம். உதாரணத்துக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன்.